ஹரிச்சந்திரா போன வேகத்தில் திரும்பி வந்து விட்டீர்கள். வேறு ஏதாவது புன்பொருள் வேண்டுமா? அதுவெல்லாம் ஒன்றுமில்லை. எதுவாக இருந்தால் தயங்காமல் கேளுங்க. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இதோ இந்த யாகம் செய்கிறேன் அல்லவா, யாகத்துக்கு நான் அழைப்பு விடுக்க போக வேண்டும். நாடு நாடாக போக வேண்டும். அப்படி நாடு நாடாக போகும்போது தூக்கி கொண்டே என்னால் தெரிய முடியுமோ? முடியாது. அதனால் ஒருவேளை இந்த பொன் பொருள் என்னுடைய இங்கேயே இருக்கட்டும். இங்கேயே இருக்கட்டும். நான் யாகத்துக்கு உண்டான அந்த வேலையெல்லாம் முடித்துவிட்டு தேவைப்படும் போது பிறகு நான் வந்து வாங்கிக் கொள்கிறேன். பொதுவா குருதேவரே, அப்படி ஆகட்டும். ஆகட்டும் குருதேவா, உங்கள் விருப்ப பிரகாரமே இங்கே இருக்கட்டும். அது மட்டுமல்ல, இதோ இந்த பொன்பொருள் உங்கள் பேரிலே பட்டயமானது எழுதி உங்களிடம் சாட்சியாக கையெழுத்திட்டு இங்கே எப்பமிட்டு இங்கேயே வைக்கிறேன். எப்பொழுது நீங்கள் வந்து கேட்கிறீர்கள் அப்பொழுது நீங்கள் எப்பொழுது வந்து கேட்டால் சரி. இந்த பொன்பொருளை உங்கள் பெயரில் எழுதி வைத்த பொன்பொருள் நிச்சயம் உங்களையே சாரும். கவலை வேண்டாம். அப்படியா? யார் இங்கே சத்தியாரே? உடனடியாக சென்று எழுதுவதற்கான ஓலை எடுத்து வாருங்கள். ஒரு ஓலை கொண்டாந்து பட்டயம் எழுது. இந்த பெரிய மூடிட்டு பா. சும்மா ஓல் கத்திக்கிட்டு என்னை போட்டு விட்டு வெளுக்காரமாக பேச. எவ்வளவு பெரிய படிச்சிருக்கிற சும்மா வாழ்வாள்ன்ற புறங்காயில் இட்டு விடுவேன். உன் பேரு உன் பேரு அமைதியாக ஓரமாக போகும். உன்னோட பேர் என்ன? அப்படி கேளா. உன் பேர் நான் என்ன? உன் பேரா? என் பேர் தெரியாதா? ஏன் உனக்கு தெரியாதா? குஷ்வாமத்தரா சாமல்ல மயிர கூட போட முடியாது. எங்க மாமியா வீட்டுக்கு தூரமாயிட்டா. மந்திரமெல்லாம் எங்க பாரு மயிர கூட பழிக்காது. இந்த பொன்பொருளாகப்பட்டது முனிவர்களே சிறந்த முனிவராகப்பட்ட குஷ்வாமுத்திரருக்கு சொந்தமானது. அப்படி எழுதுமா வேணுமா? இந்த பொன்பொருள் குசு மத்தாலகாரா முன்னெல்லாம் பேனா எடுத்தா தொறன்னு இங்கு ஊத்தம். மூடி திறந்தா இப்ப என்னமா பரவே மாட்டேங்குது. குளுக்குனா கையில பிடிச்சி குளுக்குனா கூட வர மாட்டேங்குதுடா. வராது. எய்ட்ஸ் நோய் இருக்குது. வராது. எய்ட்ஸ் நோய் இருக்குது. இங்க வராதுக்கு என்னப்பா? விஸ்வாமித்திரருக்கு சொந்தமான பொன்பொருள். அவர் எப்பொழுது எந்த நேரத்தில் வந்து அவர் சுடுகாட்டுக்கு பணத்தை கொண்டு போனாலும் அப்பொழுதே கொண்டு போய் கூட புதைக்கப்படும். பேசாதப்பா, அவர் முனிவர்கள் சேர்ந்தவர். அடிக்கடி டென்ஷன் பண்ணிக்கிறான். உனக்கு உள்ள வைக்கிறவா கையெழுத்து போடணும்னு நாங்கெல்லாம் அத்தனை சரியாக எழுதிவிட்டாயா? சரியாக எழுதிவிட்டேன். முனிவர்கிட்டையும் கையெழுத்து வாங்கிக்க. சந்திரமதி சாமி கையொப்பம் விடுவாய். மகனே லோகிதாசா, அப்பா வா, கையொப்பம் விடுவாய். அகத்தமப்பா, நான் இந்த ஒன்பது லட்சங்களோட செங்கோண பலான் பெண்டேசன் சேர்த்துக்கோ. செங்கோணமயத்தில் இருக்கிறது, அங்கதான் எரிமேல் இருக்குது. இதெல்லாம் கையெழுத்து போட்டுக்கிறாங்க. அவனு கொண்டு வாங்குறதா வைக்கணும். அவங்களதான் போறேன். 5 ஆதார் கார்டு ஒரு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தா வேலை முடிஞ்சது. பணம் எரிக்கிறதுக்கு அயோத்தி ஆண்டு வரக்கூடிய மன்னனாகப்பட்ட ஹரிச்சந்திரன் குடும்பத்தாருடன் எழுதி கொடுக்கக்கூடிய பட்டயம் இதோ. இந்த பொன்பொருள் அத்தனையுமே விஸ்வாமித்திரருக்கு சொந்தமானது. அவர் எப்பொழுது வந்து மீண்டும் அழைக்க கேட்டாலும் அத்தனை பொன்பொருளையும் தவறாமல் திருப்பி அளிப்போம். இப்படிக்கு மன்னன் ஹரிச்சந்திரன், சந்திரமதி, லோகிதாசன். இந்தாருங்கள் பட்டயம்.
எடுத்துக்கொண்டு போய் கஜானாவில் நான் பிறகு நான் உன்னை பார்க்கிறேன். எடுத்துட்டு வா. நான் போக வேண்டும் நாடு நாடு. எடுத்துக்கொண்டு போ. நீ ஊர் மேல போற சரி, சந்தோஷம்.